ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசு பையன் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த பையனை பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க, ஓட்டுறாங்க. சரி அதுதான் ஸ்கூல் தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவன் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் வீட்லேயுமே அப்பா வந்து அடிக்கிறாங்க, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல்லேயே அவனுக்கு வந்து எந்த விதமான பீஸ்ஃபுல்னஸ் இல்லை, வீட்லேயுமே அவனுக்கு எந்த விதமான பீஸ்ஃபுல்னஸ் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வளர்ந்த பையன் ஒரு பெரிய பணக்காரனாக முடியும், ஒரு பெரிய பில்லியனர் ஆக முடியும் அப்படின்ட்டாக்க நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இந்த மாதிரி பையன் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பையன் யார் அப்படின்னா எலான் மஸ்க். ஸோ நம்ம எலான் மஸ்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் இன்சைட்ஸு, ஒரு பிராண்டோட இன்சைட்ஸாக இருக்கட்டும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுதுங்கிறதா இருக்கட்டும், அந்த பிராண்டு உருவாகிற விதம், அதை உருவாக்குனவங்களோட ஹிஸ்ட்ரி, ஒரு பிராண்டு உருவாகணுன்னாக்கா அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம இந்த சேனலில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோ வந்து ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ வாங்க இவரோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கலாம். ஜூன் 28, 1971 அப்போ பார்த்தீங்கன்னா, பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து எங்கே இருக்குன்னாக்கா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அங்கே வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. இவங்க அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே. அவங்களோட அப்பாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்ட். இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா என்ன வேலை பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு மாடலாக இருக்குது. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியராக இருக்குது. பில்டிங்ஸ், மிஷின்ஸ் அது ரிலேட்டடாக அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எலான் மஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் வந்து மூத்த பையனாக இருக்கார். இவருக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்குது. இவரோட தம்பி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம்பல் அப்படிங்கிறது இவரோட தம்பி பேர். இவரோட தங்கச்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்கா அப்படிங்கிற இவரோட தங்கச்சியோட பேர். அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு வந்து ஒரு அளவு தான் இருந்துச்சு ஒழிய ரொம்ப நல்ல லாவிஷான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு அளவு தான் இந்த ஃபேமிலி. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஸ்டார்டிங் ஒரு ஸ்கூல்லாம் சேர்த்து இவர் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, ஸ்கூலில் வந்து பசங்க எல்லாருமே இவரை கலாய்க்கிறாங்க. இவர் கொஞ்சம் அந்த நேர்டுன்னெலாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் படிப்பாளி அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, தனியாக இருக்கிற ஒரு எல்லாத்தோடையுமே சேராத ஒரு மாதிரி ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஆளாக வந்து இருக்கார். இதனால இவர் பல பேர் வந்து புள்ளி பண்ணுறாங்க. சரி ஓகே, ஸ்கூல் தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஸ்டார்டிங் இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி இவர் அப்பா பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகுதுன்னாக்கா, இவர் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னாக்கா, எமோஷ்னலி இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அடிக்கிறது, திட்டுறது, இது மாதிரிலாம் ரொம்ப ஹார்ஷாக இவர்கிட்ட வந்து நடந்துக்கிறார். இது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுக்குது. நம்ம எலான் மஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுக்குது. ஸோ இவர் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலு ஹார்ஷாக இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டை வந்து தேடுவாங்க. இப்போ வீடு வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்குது அப்படின்னா, ஸ்கூலில் இருக்கிற பசங்களோட ஒரு கம்ஃபர்ட்டை வந்து தேடுவாங்க இல்லையா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைட்லேயுமே ஹார்ஷாக இருக்கிறதுனால இவர் வந்து புக்கிட்ட போயிடுறாரு. புக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த புக்கில் இருக்கிறதுல வந்து ஒரு அந்த கதைகளை படித்து இவர் வந்து ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ணுறாரு. என்னென்ன மாதிரி புக்கெலாம் அவர் படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அட்வென்ச்சரு, ஸ்பேஸு இது ரிலேட்டடான புக்ஸ்லாம் வந்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு அடுத்தது இவர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசு இருக்கும். இவருக்கு 10 வயசு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிடைக்குது. அப்போ வந்து இந்த ஹெச்பி, ஆப்பிள் அது மாதிரி கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இவருக்கு கிடைச்ச கம்ப்யூட்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமாடர் VIC-20 அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டர் தான் அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவராகவே சொந்த முயற்சியில் வந்து இவராகவே வந்து இந்த கோடிங்லாம் இவர் வந்து படிக்க கற்றுக்கிறாரு. இவராகவே ஓனாக இந்த நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப் இது மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்குறோமோ, அதே மாதிரி வந்து அதாவது காசு கொடுக்காம இவர் வந்து கற்றுக்கிறாரு. செல்ஃப் லேர்ன்டாக பண்ணுறாரு. இவர் அது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அதாவது இன்னும் டீட்டெயில்டாக எதை பற்றி அவர் கற்றுக்கிறாரு அப்படின்னா, கோடிங்கே எதுக்காக அப்படின்னாக்க கேம்ஸ்லாம் உருவாக்குவாங்கள்ல, அதை பற்றி அவர் வந்து கற்றுக்கிறாரு. இவர் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 2 வருஷம் 12 வயசில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கேமையும் வந்து உருவாக்கிடுறாரு. அந்த கேமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டார் அப்படிங்கிறது தான் அந்த கேமோட பேர். அதுக்கப்புறமேட்டு அது உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமை வந்து விற்கிறாரு. அது எவ்வளோக்கு அவர் விற்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, $500 வந்து அந்த வயசுலேயே அவர் 12 வயசு இருக்கும்போதே ஒரு கேமை உருவாக்கி $500 வந்து அவர் அதை விற்கிறார். ஸோ அவர் 12 வயசு இருக்கும்போதே அவர் வந்து ஒரு கேமை விற்கிற அளவுக்கு அவருக்கு வந்து அவரோட கேப்பபிலிட்டியை வந்து அவர் வளர்த்துக்கிட்டார். அவரால் என்னென்ன முடியுங்கிறத வந்து அவர் வளர்த்துக்கிட்டாரு. 12 வயசுலேயே கேமை இது பண்ணி டெவலப் பண்ணி அவராட்டி விற்கவும் முடியுது. இதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1989 இவருக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வெளியில் போயிடுறாரு. சவுத் ஆஃப்ரிக்காங்கிற இந்த நாட்டிலேருந்து வெளியிலேயே போகிறாரு. ஏன் அவர் போகிறாரு அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இவர் ஏன் போகிறாருனாக்க,
எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் எக்கச்சக்க நாட்டில் வந்து ஆர்மியில் மேண்டட்டரியாக சேரணும் அப்படின்னு ஒரு ரூல்லாம் இருக்கும். ஜேஆர்டி டாட்டா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அது பார்க்கலேண்டா போய் பாருங்கள். அவர் வீடியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஆர்மிக்கு கம்பல்சரியாக போய் ஆகணும். அவர் ஃப்ரான்ஸில் இருந்ததுனால ஃப்ரான்ஸில் கம்பல்சரி ஆர்மிக்கு வந்து போய் ஆகணுன்ட்டு ஒரு ரூல் இருந்துச்சு. இவர் இது பார்த்தீங்கன்னா, இவரும் அதே மாதிரி தான். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கம்பல்சரி ஆர்மி இது அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அதுலேருந்து இது வெளியில் வரதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து அவர் போகிறாரு. எந்த நாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா. ஏன் கனடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா இருக்காங்கல்ல, இவருக்கு வந்து இவங்க அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கனடாலேருந்து தான் வந்து வந்திருப்பாங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, கனடாவுக்கு வந்து போகிறாரு. அங்கே போயும் ஒரு நல்ல வாழ்க்கை அவருக்கு இருந்துச்சா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டார். எப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வயசு பையன், கோடிங் பண்ணுற பையன் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கனடா போயிட்டு அங்கே வந்து இந்த அழுக்குலாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஜாயிண்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஜாயிண்டர் வேலையாக, க்ளீனிங் வேலையாக தான் பார்க்குறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும்ல, இந்த விவசாயம் பண்ணுற இடம் இருக்கும்ல, அந்த விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து அழுக்குங்கள்லாம் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுற வேலையை வந்து இவர் பார்க்குறாரு. எதுக்காக இதை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு வேணும். எதுக்கு அப்படின்னா, சாப்பிட்றதுக்கே காசு இல்லாதனால தான் இவர் வந்து இந்த வேலையை வந்து இவர் பார்க்க போகிறாரு. ஸோ இதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட்டு வந்து இதாகிடுச்சு. 17 வயசு. இப்போ காலேஜ்லாம் போகணும், படிக்கணும், அந்த இது இருக்குது. இதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, குயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு கனடாவில் வந்து இருக்குது. அங்கே வந்து இவர் போய் படிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாங்கிறதுல அவர் வந்து மாறிடுறாரு. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 வந்து இது நடக்குது. இவருக்கு அதுக்கடுத்து ஒரு டிகிரியும் கிடைக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 இது ரிலேட்டடாக இவர் வந்து இது படிச்சிருக்காரு. என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் அதில் இருக்குது. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு, கிராவிட்டி அதெல்லாம் பற்றி இவர் அந்த இதில் படிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸை பற்றி இருக்குது. எக்கனாமிக்ஸ்னால் இந்த மணி, பிஸ்னஸ் இதை பற்றியும் அதில் வந்து கவர் ஆகுது. இவருக்கு கம்ப்யூட்டரை பற்றி முன்னாடியே தெரியும். ஸோ இந்த 3 இது வந்து இவருக்கு ஆல்ரெடி இப்போ நாலேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் இவர் கிளீனிங் பிஸ்னஸ் தவிர இவர் இன்னொன்று வேலை பார்த்துருக்காரு. என்ன பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் இருக்கும்ல, கம்ப்யூட்டரை வந்து பீஸாக வச்சுருப்பாங்க. அதுதான் அசம்பிள் பண்ணி கம்ப்யூட்டர்னு கொடுப்பாங்க. இப்போலாம் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஷ்ரங்க் ஆகி, ரொம்ப சின்னதாக ஆகி இப்போலாம் இருக்குது. காம்பேக்டாக வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர்லாம் கிடைக்குது. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பெரிய இதாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு பார்ட்டாக தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பார்ட்டாக கொடுக்குற இவர் அந்த வேலையை வந்து பார்க்குறாரு. இந்த வேலை பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா காசுக்கு தான் இவர் வந்து வேலை பார்க்குறாரு. எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை அவர் பார்க்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து 1995 பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டை வந்து உருவாக்குறாரு. பிக் சயின்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து உருவாக்குறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து உருவாக்குறாரு. அது உருவாக்கி உள்ளே போனாலும் ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வெளியில் வந்துடுறாரு. இல்லை, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்துடுறாரு. இவர் ஏன் அதை வெளியில் வராரு? இது ஒரு பெரிய ரிஸ்கியான ஒரு விஷயம் தானே. ஒரு பெரிய ஸ்டான்ஃபோர்டுங்கிற மாதிரி ஒரு பெரிய காலேஜில் ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி, அந்த ப்ரோக்ராமில் வந்து உள்ளார போன உடனே ஒரு 2 நாளில் வெளியில் வர்றது ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஆனால் அதுக்கு ஏன் வெளியில் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு இந்த ஏராவில், அதாவது 1995 பார்த்தீங்கன்னா, அந்த ஏராவில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்குது, நெட் இருக்குது, இது எல்லாமே ஆக்சஸ் இருக்குங்கிறதுனால இவர் வந்து போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இல்லை, நம்ம வந்து மறுபடியும் எப்படி 10 வயசில் 12 வயசில் 10 to அந்த 12 வயசில் ஒரு கோடிங் இவர் கற்றுக்கிட்டார்ல, அதே மாதிரி இவர் வந்து செல்ஃப் லேர்ன் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதுலேருந்தும் வெளியில் வராரு. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தைரியம் வேணும் இந்த மாதிரி ஒரு மூவ்லாம் பண்ணுறதுக்கு. அப்படி அவர் வந்து அந்த டயத்துலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க்லாம் எடுத்து தான் இவர் வந்து அதுலேருந்து வெளியில் வந்து செல்ஃப் லேர்ன் அப்படிங்கிற இதுக்குள்ளார குதிக்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இது மாதிரி இவர் மாதிரியே இவர் 10 to 12 வயசில் எப்படி செல்ஃப் லேர்ன் வந்து பண்ணார்? அது மாதிரி நீங்கள் ஏதாவது செல்ஃப் லேர்ன் வந்து பண்ணியிருக்கீங்களா? சொந்தமாக நான் இது கற்றுக்கிட்டேன், அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் படித்த விஷயம்னு இல்லாமல் அது வந்து ஏதாவது ஸ்கில் பேஸ்டாக கூட இருக்கலாம். வெறும் படிப்பு தான் அப்படின்னா, ஸ்கில் பேஸ்டாக ஒரு படிப்பு எது வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் அப்படின்ட்டா பேபாலுங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி வந்து இருக்குது. ஸோ நம்ம பேபால், அதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனி அப்படிங்கிறத பற்றி, அந்த வரலாறை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், பிராண்டோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியணும், இன்சைட்ஸ்லாம் தெரியணும்,
ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, அந்த பிராண்டை வந்து யார் உருவாக்குறா, அவங்க உருவாக்குறவங்களோட வரலாறு என்ன, ஒரு பிராண்டு உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று தேவை. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோ ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ பார்க்கலாம்.